இந்த கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், இந்த லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. இது வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் வந்து எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கிரெடிட் கார்டு அப்படின்னும் போது நான் சொல்வேன், கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி அது நம்ம ஃப்ரெண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அது நமக்கு பெரிய எனிமியாகவும் பின்னாடி வந்துடும். 70% பீப்புள்ஸ் வந்து லோன்ஸில் இருக்காங்க. கண்டிப்பாக கிரெடிட் கார்டு லோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, மார்ட்கேஜ் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, எல்லா லோனும் எடுத்து வச்சிடுறாங்க. லோன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஹோம் லோன்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டென்யூரை வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு அமௌண்ட் கம்மியாகும். இல்லை வந்து ஷார்ட் டேர்மில் முடிக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஹவுசிங் லோன் எடுக்கிறது லாங் டேர்மில் எடுத்துக்கிறது நல்லது தான். நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் டேர்மில் நான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன். சைமல்டேனியஸாக உங்களுக்கு இஎம்ஐ போயிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் 50% நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ க்ளோஷர் பண்ணுங்கள். இன்னும் 50% குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 2 lakhsல இருந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கவங்க 5 lakhs வரை இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஷார்ட் பீரியடாக லைக் ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு ஒரு 25K சேலரி வாங்கிட்டு ஒரு நார்மல் யங்ஸ்டரால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சர்வே பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 25,000 அப்படின்றது கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இப்போ இனிஷியலாக வந்து மேரேஜ் ஆயிருக்கு நியூவாக அப்படின்னும் போது தாராளமாக பண்ணலாம். எதர் அவங்க டிபெண்ட்டாக தன்னோட பேரண்ட்ஸோட இருக்காங்க, இல்லாட்டி மேரேஜ் ஆகி தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எல்ஸ் அவங்க பேச்சுலராக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் 25,000 இஸ் அ சஃபிஷியன்ட் அமௌண்ட்டு தான். இவங்க இந்த பர்சன்ஸ் வந்து அலோகேட் பண்ணும்போது என்னன்னாக்கா, இமிடியேட்டாக இன்கம் நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸை ஹையாக எடுத்துடக்கூடாது. இன்கமையும் அட்லீஸ்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸை கீழே இருக்கான்றதை எப்பயுமே அவங்க க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாட்டா இன்கம்க்கு ஈக்குவலாக எனக்கு இன்கம் தான் ரெகுலராக வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக கிரெடிட் கார்டு லோன், இல்லாட்டி நியூ ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு லோன்ஸ், இந்த மாதிரி அவங்க போயிடாமல் தன்னுடைய எப்பயுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் க்ராஸ் செக் பண்ணணும். நம்ம இன்கம்மில் விட நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக டவுனில் இருக்கணுன்றதை அவங்க க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், இந்த லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. வாங்குகிற சேலரியோட கமிட்மெண்ட்டை விட அவங்க பே பண்ணுற லோனோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கே இல்லாமல் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் அது போயிட்டே இருக்கு. இது வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் வந்து எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல சரௌண்டிங்ஸில் லோன்ஸில் இருக்காங்க அப்படின்னா நம்மளும் லோன்ஸ் எடுக்கல, என்ன தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வேறஸ் லோன்ஸ் அப்படின்னும் போது இவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவருடைய ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் இருக்கலாம் ஃபினான்ஷியலி, இவருக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் அவருடைய தாட் வந்து அவரும் லோன் எடுத்திருக்காரு, நானும் லோன் எடுத்து பே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோட இம்பாக்ட்ஸ் வந்து ஓவர் த பீரியட் அதை அவர் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா லோன்ஸ் அப்படின்னும் போது ஓவர் த பீரியட் அது இமிடியேட்டாக முடியாது. ஒரு 5 years or 7 years அப்படி டியூரேஷனில் இருக்கும். அப்போது அவரோட ஏஜும் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ், அப்போ ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்க பிறந்துருது, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது அவங்களோட எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குமே தவிர இப்போ இந்த லோன்ஸோட இம்பேக்டை கழுத்தை பிடிக்கிறது அவர் ஓவர் த பீரியட் அவருக்கு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும், தன்னோட ஒய்ஃபோட எது வேணும் எது வேண்டாம், எது லிமிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணணும். செகண்ட் என்னன்னாக்கா, கிரெடிட் கார்டு அப்படின்னும் போது நான் சொல்வேன், கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி அது நம்ம ஃப்ரெண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அது நமக்கு பெரிய எனிமியாகவும் பின்னாடி வந்துடும். டைம்க்கு நம்ம அந்த கிரெடிட் கார்டை வந்து டேட்ஸில் பே பண்ணுறது, அது நிறைய பேர் வந்து நிறைய அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு அப்படியே அது ஒரு கேம்லிங் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த டைமில் பே பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது காம்பவுண்டிங் ஆகி நம்ம கழுத்தை பிடிக்கிறத வந்து நிறைய பேரோட லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களோட வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த கிரெடிட் கார்டுங்கிற விஷயத்தை கரெக்டாக தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய என்னை மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடி செக்மெண்ட்ஸில் இருக்கவங்க என்னை மீட் பண்ணுறாங்க. இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து டெட்ஸே இல்லாத பர்சன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்கள ஓகே இந்த அளவுக்கு அவங்க ஒரு நாலேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 70% பீப்புள்ஸ் வந்து லோன்ஸில் இருக்காங்க. கண்டிப்பாக கிரெடிட் கார்டு லோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, மார்ட்கேஜ் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, எல்லா லோனும் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் தான் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை. அதை நம்ம பார்க்கும்போது எஜுகேட் பண்ணுறது. ஸோ மேபி உங்ககிட்ட லோன்ஸில் நான் என்ன மேடம் பண்ணணும்னா என்னால் அவங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னு வாங்க, ஒய்ஃபோட ஜுவல் முதல்ல
அதை சேல் பண்ணி அந்த லோன்ஸை க்ளோஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா என்னைக்கும் அடுத்தது இன்னைக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது மலை மாதிரி அவங்க கிட்ட லோன்ஸ் குவிஞ்சிடுது. இப்போதான் பயம் வந்துட்டு வராங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஜுவல்ஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஈகர்னஸில் அதை எடுத்துடுறாங்க. பின்னாடி அது ஓவர் த பீரியட் அவங்க ஏஜ் ஆகும்போது அதோடைய இம்பேக்டை ரியலைஸ் பண்ணுறதை நான் கண்கூட பார்க்குறேன். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், நார்மல் ஃபேமிலி அந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஹோம் லோன்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்யூரை வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு அமௌண்ட் கம்மியாகும், கொஞ்சம் ஈஸியாக வந்து பே பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து அப்படி எடுக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது கரெக்டு தானா, இல்லை வந்து ஷார்ட் டேர்மில் முடிக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுசிங் லோன் எடுக்கிறது லாங் டேர்மில் எடுத்துக்கிறது நல்லது தான். நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் டேர்மில் நான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில். ஸோ லாங் டேர்மில் போகிறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா, ஹவுசிங் லோன் எடுக்கும் போதே எப்படியும் பேங்க்ஸில் வந்து அந்த லோன்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. சம் பீப்புள்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஹவுசிங் லோன் ரிலேட்டடாக ஒரு ரெக்கவரி இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னாக்கா அந்த ஃபேமிலியை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கிரியேட் பண்ணிடுறதுனால அவங்க ஓவர் த பீரியட் என்ன பயத்தில் ஷார்ட்டாக பே பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, நாளைக்கு அது ஒரு பயமாகவே இருக்கும் அவங்களுக்கு லோன்ஸ். நாளைக்கு என்னால் நான் இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டே அதை சைமல்டேனியஸாக என்ன லோன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலேயாவோ நீங்கள் வந்து டேர்ம் லோன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னாக்கா, ஓவர் த பீரியட் இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டேர்ம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ நமக்கு இஎம்ஐ ரேட்ஸ் கம்மியாயிட்டே இருக்கும். இவங்க கிட்ட எக்ஸஸ் மணி இருக்கும்போது அதை கொஞ்சம் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க இது பண்ணும்போது ஓரளவுக்கு அதில் அபெண்டன்ஸாக ஒரு 10 இயர்ஸில் ஒரு அக்யூமுலேஷன் வரும். அதை எடுத்து இவங்க 20 இயர்ஸ் எடுத்திருக்காங்க லோன் அப்படின்னா, இந்த 10 இயர்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கல ஈக்விட்டி மார்க்கெட்டில், அதை எடுத்து இதில் அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது 20 இயர்ஸ் டேர்ம் போட்டிருந்தாலும் 10 இயர்ஸில் நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங்கை கொஞ்சம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம். ஃபோர்த் என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இன்சென்டிவ் போனஸ் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்குன்னா இமிடியேட்டாக மைண்ட் வந்து எனக்கு லோன்ஸ் இருக்கு நான் இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன், உடனே அதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. க்ளோஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அதை என்ன பண்ணுங்க, சைமல்டேனியஸாக உங்களுக்கு இஎம்ஐ போயிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் 50% நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ க்ளோஷர் பண்ணுங்கள். இன்னும் 50% உங்களுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அதை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி 50-50 பண்ணாலும் சரி, இல்லை 70-30 பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த லோன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். பண்ணவே வேணாம்னு நான் சொல்லலை, கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்சூரன்ஸோடு நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணும்போது ஹவுசிங் லோன் என்னன்னாக்கா, மேபி அவங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தாங்கனாக்கா ஹவுசிங்கோட டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து அவங்க பிரின்சிபல் பிளஸ் அந்த இஎம்ஐ இருக்குல்ல டாக்ஸ் பெனிஃபிட்டை அவங்க அவைல் பண்ணிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அவங்க டாக்ஸ்க்காக அகைன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அன்னெசரி தேவையில்லை. அவங்க லைஃப் லாங் அந்த டாக்ஸுக்கு அந்த ஹவுசிங் லோனே காமிச்சிட்டு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஃபியூச்சரையும் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கரண்ட் சினாரியும் அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனா இல்லாமல் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோன்ஸ் வந்து ஒரு ஃபியர் இருக்கும் லோன் எடுத்தவங்களுக்கு, மேபி ஏதாச்சும் ஃபியூச்சரில் ஆகலாம், அந்த லோன்ஸை வந்து நம்ம கட்ட முடியாமல் போகலான்ற ஒரு பயத்தில் தான் அது ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணுன்ற அவங்களுக்கு மைண்ட் செட்டே வருது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுது உள்ளே வந்து. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வந்து 2-3 months பே பண்ண முடியல அப்படின்றப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த லோனை இஎம்ஐ வந்து கவர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. மேபி வந்து டெத்தே ஆனாலும் அதை வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக. ஏன்னா சைமல்டேனியஸாக பேங்க்ஸும் எந்த ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேண்டேட்ரி. கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் எதையுமே அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணவே மாட்டாங்க ஃபாரினில். நம்ம ஊரில் தான் அந்த மேண்டேட்ரி இல்லாதனால ஆப்ஷன்ஸாகவே வச்சுக்கிறாங்க. பட் பேங்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு அதை வந்து எஜுகேட் பண்றாங்க. பேங்க்குடைய அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குன்னா, ஒரு லோன் கொடுத்திருந்தா அந்த பீரியட்ல அந்த எக்ஸ்பர்சன் வந்து டிமைஸ் ஆயிட்டார், அந்த பிரெட்வினர் டிமைஸ் ஆயிட்டார்னா நாளைக்கு யாரு போய் வைஃபையோ ஃபேமிலி நாமினியே கேட்க முடியாதுன்றனால அந்த அவருடைய டேர்ம் பீரியடுக்கு மட்டும் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த ஹவுசிங் லோன் பீரியட் மட்டும் அவங்களுக்கான பேமெண்ட்டை இது பண்ண அதை எடுத்து வச்சுக்கணும். அவங்க பேங்க்ல எடுக்கலனாலும் இவங்க இன்சிஸ்ட் பண்ணணும்.
செகண்ட் வந்து அந்த லோன்ஸுக்காக டேர்ம் பிளான் இவர் பர்பஸாக வச்சுருந்தா மேபி அந்த பீரியடில் அவர் ஹவுசிங் லோன் பே பண்ணுற டைமில் வந்தாலும் அது அங்கே கவர் பண்ணிடும் பேங்க்கில். பேலன்ஸ் டேர்ம் பிளான் இவர் வச்சுருந்தா இவருடைய ஃபேமிலியை இன்பர்சனலாக கவர் பண்ணிடும். அதனால ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனே வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போகாதீங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். இப்போ இன்சூரன்ஸை பற்றின நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து டவுட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா லோன் இஎம்ஐ அமௌண்ட் ஒரு 10,500 இருக்குன்னா ப்ளஸ் வந்து அந்த இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட்டும் வந்து ஆட் ஆகும். சில பேர் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸஸாக நான் எதுக்கு பே பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு இன்சூரன்ஸ் வேணான்னு கட் பண்ணிடுறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவேர்னஸ் இல்லாதனால அவங்க அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான். டேர்ம் பிளான் அப்படின்னாலே இன்றைக்குமே பாருங்கள் நெருப்புனா சுற்றாது. ஆனால் டேர்ம் பிளான் அப்படின்னா யங் ஸ்டேஜில் எடுக்க போய் அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ அவங்க அம்மா அப்பா கிட்டேயோ அந்த பர்சன் பேசுகிறாருன்னா மேடம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னால் அவங்க வந்து அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன் போகிறது அப்படின்றது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லாஸை நம்ம எதை காம்பன்சேட் பட் அந்த எக்ஸ்பென்சஸை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது அந்த அம்மாவோ மதரோ இல்லாட்டி ஒய்ஃபோ அது சஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது அந்த எஜுகேஷன் தான் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அது இன்னைக்குமே படித்த ஒரு விமன்ஸும் சரி ஹஸ்பண்ட் எடுக்கும்போது என் ஒய்ஃப் கிட்ட சொல்ல பயமாக இருக்கு, ஒய்ஃப் வேணா சொல்றாங்க, இந்த தாட்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காரும் போதே சிட்டிங்ஸில் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கும் 2 பேரும் நாங்கள் லோன்ஸில் இருக்கோம், 2 பேருக்குமே 50-50, அவருக்கு ஒரு 1 crore அது எனக்கும் 1 crore, 2 பேருக்கே சமையல் அந்த நாலேஜும் இருக்குது மெம்பர்ஸ்க்கு பீப்புள்ஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் என்ன சொல்கிறது ரொம்ப பயப்படுற பர்சன்ஸும் இருக்காங்க லைஃப்பில். அந்த எஜுகேஷன்ஸ் கீப் ஆன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், இன்னும் டெவலப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம சொசைட்டியில் ரொம்ப விமென்ஸ் தான் சஃபர் ஆவாங்களே தவிர அந்த ஹஸ்பண்ட் போயிட்டாருனாக்கா விமென்ஸ் தான் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து பின்னாடி நிற்குன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி வாங்கினா அவனால் ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வந்து உருவாக்க முடியும்னா எவ்வளோ சேலரி வாங்கினா அவனுக்கு கரெக்டாக இருக்கும்? 2000 நீங்கள் வந்து ஒரு 10,000 சேலரி இருந்துச்சு, இன்னைக்கு பேசிக் சேலரியே 15,000 பேசிக்காக இருக்குது. அது இருந்தால் தான் அட்லீஸ்ட் அவங்க போகிற பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பேசிக் இது பண்ண முடியும். அவங்க இன்னைக்கு எல்லாருமே ஒரு கிராஜுவேஷன் படிச்சிடுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 15 to 25 இருந்ததுன்னா அவங்க அதில் ஒரு 10% வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு வெறும் 10% எடுத்து வச்சாலே போதும். எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஈவன் 50,000 இருக்கவருக்கும் சரி 25,000 earn பண்ணியிருப்பாரு, 50,000க்கு வந்திருப்பாரு, அடுத்த 1 lakh earn பண்ணியிருப்பாரு. எது வாங்கினாலும் யாருக்கும் பத்த மாட்டேங்குது. ஸோ அவங்க அந்தந்த ஸ்டேஜில் அந்த பர்சன்டேஜை அவங்க வந்து அலோகேட் பண்ணினா மட்டும்தான் ஓவர் த பீரியட் வந்து அந்த கார்பஸை கிரியேட் பண்ணுறதை அவங்க பார்க்க முடியும். தி ஆர் சாட்டிஸ்ஃபைட் இன் தர் ஃபியூச்சர் லைஃப். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இதில் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு 2 டைப்பில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே அவங்க ஃபேமிலியோடைய சிச்சுவேஷன்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்கமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இது நல்லது இது நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஷார்ட் டேர்ம்னா நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா நான் வெக்கேஷன் போனதே இல்லை மேடம், ஸோ வெக்கேஷன் எனக்கு ஆசை. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வெக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்வேன். அதே போல் குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எவ்ரி இயரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். குழந்தைங்களுடைய சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் நம்மளுக்கு கார் இருந்ததுன்னா அதோடைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இல்லை கார் இன்சூரன்ஸ் இருக்கும், இல்லை இயர்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது இந்த எல்லாமே மேண்டேட்ரியாக வந்து இயர்லி நார்மல் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலிக்கு 2 lakhsல இருந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கவங்க 5 lakhs வரை இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஷார்ட் பீரியடாக லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதுலேருந்து எவ்ரி மந்த் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவங்க எடுக்கும் போதும் ஓரளவுக்கு கார்பஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி இயர் வித்ட்ராவல் பண்ணலாம். இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்னும் போது கண்டிப்பாக தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுன்றது ஃபஸ்ட்டு மேண்டேட்ரியாக இருக்கும், அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தன்னோட எஜுகேஷன், மேரேஜ், இந்த செக்மெண்ட்ஸ், இந்த 3 செக்மெண்ட்ஸ் தான் லாங் டேர்மில் போகும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக அவங்க பிரித்து தனியாக வச்சுக்கணும். ஷார்ட் டேர்மை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க, ஷார்ட் டேர்மில் அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மைண்டில் தெரியும் இது இந்த மணியை வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் எடுத்துக்கலாம், தென் அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 அக்கௌண்ட்டாக பிரிச்சுட்டு இது ஷார்ட் டேர்ம் இது லாங் டேர்ம்னா இந்த வெல்த் வந்து இதுக்காக இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு இதை எடுத்துக்கலான்னு அந்த ஃபேமிலி கிளியராக வந்து அவங்க பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, சில வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறது இல்லாமல் அதை அப்படியே விட்டுடுறாங்க. இதனால ஏதாச்சும் இம்பாக்ட்ஸ் இருக்குமா?
நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றாங்க. 2 பேருக்குமே சேலரி அக்கௌண்ட் இருந்தா, தனியா ஒரு அக்கௌண்ட்ட வீட்டுக்குன்னு காமனா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதுல டைவர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் உங்க அக்கௌண்ட்லயே கூட வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்ன அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்றோன்றது அந்த அக்கௌண்ட்ல இருந்து தெரியும். ஸோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து டைவர்ட் ஆகும்போது மிஸ் ஆகாது. நிறைய பேருக்கு சேலரி அக்கௌண்ட்னா தன்னுடைய கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற ஜாப் போகும்போது இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம 2 பேரும் சேர்ந்து காமனா ஒரு அக்கௌண்ட் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்கனாக்கா, அந்த அக்கௌண்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் போயிட்டே இருந்ததுனாக்கா ப்ராப்ளமே இருக்கிறது இல்ல.